நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் மாரியம்மன் திருவிழாவின் போது 5 ரோடு பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் பாதிப்பு. கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கடந்த வாரத்தில் மாரியம்மன் கம்பம் நடும் விழா தொடங்கப்பட்டு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாரியம்மனுக்கு தீர்த்தக்குடம், பால்குடம், அக்னிச்சட்டி அழகு குத்துதல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். திங்கட்கிழமை திருவிழாவில் மாலை நேரத்தில் 5 ரோடு மற்றும் மாரியம்மன் செல்லும் சாலை போக்குவரத்து நெரிசல். அவ்வழியாக கனரக வாகனங்கள் மாலை நேரத்தில் செல்வதால் சாலைகளில் இருபுறமும் 4 சக்கர வாகனங்கள் பார்க்கிங் செய்யப்பட்டதால் அவ்வழியாக சென்ற 108 ஆம்புலன்ஸ் சிரமத்துக்கு உள்ளாகின்றன. போக்குவரத்து முறையாக செயல்படவில்லை. மெத்தன போக்கில் போக்குவரத்து காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையினர் முறையாக போக்குவரத்து நெரிசல்களை சீரமைக்கப்பட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வழிவகை வைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.